ஃபேவரட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வரக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்போ எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. எங்கள் மாமா வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு பக்கத்துலேயே அங்கே தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த வீடியோ தாங்க இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மாமாவுக்கு எப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து காரில் வந்து சும்மா மீன் போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி அவர் சொன்னாருங்க. ஆனால் வந்து பாப்பா இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் போயிருப்போம், அதே மாதிரி வந்து பாப்பா வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு எனக்கு தோணுனால சரி பரவாயில்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு போனாருங்க. உள்ளே வந்து போனோன்னே டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க எவ்வளோ வந்துச்சுன்ட்டு. 2 பேர்த்துக்கு மட்டும் அங்கே போட்டிருக்கு பாருங்கள், இப்போ தான் நானே பார்க்குறேன் 80 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ 2 பேர்த்துக்கு தான் வந்து நாங்கள் டிக்கெட்டு, பாப்பாவுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. உள்ளே வந்து போகும்போதே இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மழைங்க, கொஞ்சம் மழை விட்டு விட்டு தூரிட்டு இருந்துச்சு. போகலாமா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தோம். அடுத்த வாரம் போய்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரம் வந்து நாங்கள் ஊருக்கு வரதா இருந்துச்சு. அதனால் வந்து சரி இப்போயே போயிட்டு வந்துடலாம், கொடையெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர்டாக வந்து நாங்கள் வந்து கிளம்பி போயிருந்தோம். அப்புறம் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு மழை, எங்கள் வீட்டு பக்கத்தில் மழை இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த எக்ஸிபிஷன் போனால் அங்கே வந்து அந்தளவுக்கு மழை இல்லை. அதனால் சரி ஓகே அப்படின்னு போயாச்சு. இருந்தாலும் கொடை உள்ளே எடுத்துகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தோம். சப்போஸ் மழை வந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னே இந்த யானை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து அழகாக போஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்திங்கன்னா பாப்பா அந்த பெரிய யானை மேலே வந்து உட்காந்து அழகாக போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து ஒரு குட்டி யானை இருந்துச்சு. அதில் வந்து அவங்க அப்பா உட்கார வைக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு, பயந்துட்டு அவள் வந்து அதில் உட்காரவே மாட்டேன்ட்டா. அப்புறம் இங்கே வந்து போஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதே மாதிரி வச்சுட்டு அழகாக க்யூட்டாக வந்து நின்றுட்டு இருந்தா. இது வந்து ஒரு என்னதுடா இது, அடுத்து வந்து உள்ளே போனால் இதில் சிங்கம் இருந்துச்சுங்க. இவ வந்து பொம்மையெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் உண்மையாக அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஸ்பீஷீஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கா. பேர்ட்ஸ் கூடலாம் வந்து உள்ளே வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தா, ஆனால் இந்த பொம்மையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டா. அப்புறம் இங்கேயுமே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இங்கே வந்து 360 டிகிரி அந்த கேமரா வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு, ஆனால் பாப்பா அதில் நின்னா வந்து ரொட்டேட் ஆகும்போது விழுந்தாலும் விழுந்துருவா. அதுக்கு வந்து நம்ம தனியாக சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாங்களாக எடுக்கிற மாதிரி இருந்த இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பேர்ட்ஸு அந்த செக்ஷனுக்குள்ளே போனோம். இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக அதை வந்து கவர் பண்ணி உள்ளே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதில் யார் ஹாப்பி ஆனாங்களோ இல்லையோங்க, ஜஸ்கூட்டி வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி விளையாடினது இந்த இடத்துல தான். இதை பார்த்தாலும் அவளுக்கு பயமே இல்லைங்க, அவங்க அப்பா கூட வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. சைடு வழியாக போயிட்டு அப்படின்னா சித்தப்பா தரணும்னா அப்படியே இப்படி கேரளாவில் நம்ம பிடிச்சோம்ல கத்துறவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா?
இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிருக்குமான்னு எங்கள் மாமா ஏன் சொல்கிறாருன்னா, நான் வந்து இதுக்குள்ளே வந்துட்டு சரி இன்னும் நிறைய இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி வெளியே போகலாம், அங்கே கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பாப்பா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் வெளியெல்லாம் ஒன்றுமே இருக்காது, அவள் இங்கே என்ஜாய் பண்ணுறா, நீ வந்து இங்கே வந்து அவளை டைம் ஸ்பெண்ட் பண்ண விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுக்குள்ளெல்லாம் வந்து உள்ளே என்ட்ராகிறக்கு அலோடே கிடையாதுங்க, எங்களுக்கு தெரியல. அப்புறம் இவ அதுக்குள்ளே போயிட்டு அவளை பிடிச்சி வெளியே கொண்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேங்க. வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம பேர்ட்ஸ் வந்து வச்சு செல்ஃபி எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டோம்னா அங்கே வந்து 50 ருபீஸ் பே பண்ணுங்க. மற்றபடி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கெலாம் எந்த பேமெண்ட்டு சார்ஜஸ்லாம் கிடையாது. முன்னாடி வாங்குகிற அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும்தான். ஜஸ்குட்டி அடுத்து வந்து அக்வாரியம் அந்த ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரேட்டு வெரைட்டிஸு, அப்புறம் கோழி, இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸு அதுலேயே கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா வந்து லைனாக காட்டியிருக்காங்க. பாப்பா கையிலலாம் வர வராது. நீ கீழே நின்னா தெரியாது, மேல அப்பா தூக்கி காட்டினாதான் தெரிவ. தெரியுதா? இங்கே இருப்பாரு. புறாவே ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. ஏ காக்காங்கடா கொத்தி வச்சிட போகுது. ஐயோ அம்மா கையில அடுத்து வந்து ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு 3 காரில் வந்து உள்ள மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வந்து சீல் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு எப்படி இதை செட் பண்ணாங்கன்னு தெரியல. பாப்பா வந்து இதை டோரை வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தா. ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வெளியே போனால் ஃபுல்லாக வந்து கடையெல்லாம் வந்து நிறைய கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கடையிலலாம் வந்து ஏதாச்சும் நம்ம போய் பார்க்கலான்னா காஸ்ட்லியாக இருக்குமா என்னங்கிறதெல்லாம் தெரியல. நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு லேட்டாக தான் போனோம். ஒரு 8 o'clock ஆயிடுச்சுங்க நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது. அதனால் இந்த கடையெல்லாம் வந்து சும்மா ஒரு வெளியிலேயே அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் போய் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து டைம் இல்லைங்க. அப்புறம் 90s மிட்டாய் ஷாப்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து நான் வீடியோஸ் மட்டும் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அழகாக இருந்துச்சுங்க. அதை பார்க்குறக்கே வந்து ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அங்கே போனால் அங்கே ஒரு சின்ன வயசு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸாக தாங்க இருந்துச்சு. அப்படியே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸு, இந்த மாதிரி கேம்ஸ், அந்த ரிங்கெல்லாம் போட்டு ப்ரைஸ் வரும் அந்த கேமு அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல.
பாப்பாவுக்கு வந்து அவள் என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அதை தான் வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா மழையும் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வாட்டர் கேமில் வந்து விடலான்னு பார்த்தா இவளுக்கு வந்து இப்போது 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஆகுது. இதுக்குள்ளே வந்து அவள் தனியாக போய் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியலன்னு பயந்துட்டு அதில் வந்து நாங்கள் விடலைங்க. அதுவும் இல்லாமல் மழைலாம் வந்து அந்த தண்ணியெலாம் வந்து அதில் ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் அது வந்து கொடுக்கல. அப்புறம் இது எல்லாமே வந்து யாரோட சப்போர்ட் இருந்தால் தான் உட்காருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உட்கார வைக்கல. அப்புறம் இந்த ட்ராகன் வந்து பேரண்ட்ஸ் அலோடு, அதனால் வந்து நான் வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். 2 பேரும் எனக்கு வந்து டாட்டா காட்டிட்டு போயிட்டுருக்காங்க. வந்து போகலைங்க, ஏன்னா அது வந்து வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக போகலை. இருந்தாலும் வந்து வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அங்கே வந்து ஸ்டெப்ஸில் நின்றுக்கலான்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானே கீழே வந்துட்டேன். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் தள்ளி போனாலுமே வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருந்தனால சரி நம்மளுக்கு அது சேஃப் இல்லைன்னு சொல்லி நான் கீழே வந்து நின்றுக்கிட்டேன். அப்போ அவன் பிள்ளையும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் தான் இதில் மொத்தமாகவே போனாங்க. ஒரு 10 ரவுண்ட்ஸ் வந்து அடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 80 ருபீஸ். இது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்தது. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா. அப்புறம் வந்து பாப்பா வந்து இது முடிஞ்சக்கப்புறம் இறங்க இது இல்லாமல் மனசு இல்லாமல் இன்னும் போகலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னு வந்து மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கானது வச்சுருந்தாங்கங்க. யானையில் வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் காரு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து சும்மா போய் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே வந்து இருந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இங்கே ஒரு யானை பொம்மை இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்ததுனால எனக்கு வந்து அதில் பாப்பா உட்கார வச்சே ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு ஓகே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சும்மா நாங்கள் முன்னாடி பின்னாடி நவுத்திட்டு அப்படியே வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து ஏதோ பேய் வீடு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேலாம் நாங்கள் போகல, ஏன்னா கொஞ்சம் பயந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு போகலைங்க. பாப்பா வந்து அவளுக்கு தேவையானது எதுவோ அதை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அவள் எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படிங்கிறத பார்த்து வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏதோ கண்ணாடி அறைன்னு ஒன்று இருந்துச்சுங்க, அது வந்து போகணுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து அதில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பால் வந்து எங்கே இருந்தாலும் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேமுங்க. அவளாவே வந்து தனியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பயப்பட்டா. அப்புறம் அவங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணி விட்டதுலேருந்து இது எங்கே பார்த்தாலும் வந்து நாங்கள் வந்து விளையாட விட்டுருவோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் வச்சுக்கிறாங்கங்க. 60 ருபீஸு. நல்லாவே வந்து அவள் என்ஜாய் பண்ணா. கடையை மூடணுங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். 9:20 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன், இன்னும் கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம். சரி பரவாயில்ல ஓகே. அப்புறம் வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வரையில் வந்து வேறு எது ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலைங்க. பஞ்சு மிட்டாய் மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்தோம். இதிலே ஷேரிங் கேரிங் பண்ணி நாங்கள் 3 பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். என்னது இது இவ்வளோதானா? 50 ரூபாய்க்கு அம்மா காட்சி போலாமா? ஜஸ்ட் குச்சி சாப்பிட்டு போலாம். காலைல போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.